பிஹைண்ட் மீ நேயர்களுக்கு வணக்கம். நாங்கள் என்னென்ன செய்கிறோம், நான் ரவல் எடுத்து குடிக்க போகிறோம். Behind Me Media, we see both ahead and behind. பிஹைண்ட் மீ நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு என்ன செய்ய போறோம் அப்படின்றத இவங்க சொல்லுவாங்க. இன்றைக்கு நாங்கள் புது வருஷத்துல லட்டு பிடிக்கிறது, இனிப்புல லட்டு பிடிக்கிறதுக்கு நாங்கள் செய்ய போகிறோம். நாங்கள் என்னென்ன செய்கிறோம்னா ரவை லட்டு பிடிக்க போகிறோம். தேங்காயை வறுத்து எல்லாம் செஞ்சு நாங்கள் லட்டு பிடிக்க போகிறோம் ரவையில். ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு ஒரு தேங்காய் வேணும். என்ன ஒரு தேங்காய் வேணும். அரை கிலோவுக்கு ஒரு அரை கிலோவுக்கு ஒரு தேங்காய். இப்போ ஒரு தேங்காய் போ திருவ போறோம். ஒரு தேங்காய் வேணும். ஒரு தேங்காயும் அரை கிலோ ரவையும் அரை கிலோ சீனியும் எல்லாம் எடுத்து ஒரு பாட்டியும் போட்டு இன்றைக்கு செய்து பார்க்க போகிறோம். செய்து புது கோஷி இன்றைக்கு முதல் கோஷில் செய்ய போகிறோம் புது வருஷத்தில். சரியா? இல்லை கோதோட தான் வைக்கிறதா? அப்படி எதுக்கு போட்டு போகல நம்ம இடிச்சு போடு. இதுவும் தேவையா? அதாவது ஏலக்காய் வருவாய் லட்டுக்கு தேவை. வாசனத்துக்காக வேண்டியது, வாசனைக்காக வாசனை திரவியங்கள். நாங்கள் தொடங்க போகிறோம். நெருப்பு பற்ற வச்சு லட்டு முடிக்கிறது தொடக்கம். என்னிடம் என்ன திரளும் இதை பெறாம ரெண்டா வறுத்து போட்டு வச்சு போட்டு வெங்காய பூவை வறுக்கும். வெங்காய பூவை வறுத்து போட்டோம். எல்லாத்தையும் போட்டு காலை காய்ச்சோம். சீனியையும் பாட்டியையும் போட்டு காய்ச்சோம். அரிசி போட்டு விளக்குல பூ உடஞ்சி போட்டு அப்படி எடுத்தா வெயிலுக்குள்ள குடிக்கிறான் லட்டு. நான் இந்த 51 வயது 51 வயதில் இருந்துச்சுன்னா 16 வயசு கல்யாணம் கட்ட அவ்வளோ நடந்து வந்தான். எல்லா வேலையும் எனக்கு தெரியும். சமைக்கிற வேலையோ லட்டு குடிக்கிற வேலையோ எல்லா வேலையும் தெரியும். கண்டு உழைக்க போய்க்கேன், சரல் எடுத்த போய்க்கேன். எல்லா வேலையும் எனக்கு தெரியாத வேலை. கடைசியில் புளியும் உடக்க போயிருக்கேன். புளி வெட்டி இந்த மண் போட்டா கட்டுக்கு அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு கச்சான குடும்பம் கூப்பிட்டா பூராமனே கச்சான குடும்பம் போனா அது மூட்டைக்கு ஏற்றிட்டு போவாங்க. எனக்கு நடக்கிறான் ஏற்றுவான். மூட்டை தைக்கிட்டு ஏற்றிட்டு வாங்க. ஏற்றிட்டு போனா மூட்டைக்கு அந்த கச்சாங்க பார்க்க கூப்பிட்டு போறாங்க. ஏற்றிட்டு போறவங்க கச்சாங்காரர்கள் வந்து ஏற்றி போவாங்க. ஏற்றி கொண்டு திருப்பி கொண்டு வாங்க. நடக்கல கால் வருதான். அது நம்ம விற்கிறதுல 10 மணிக்கு கச்சாங்க பார்த்தா ஒரு மணிக்கால 120 ரூபா. 120 ரூபாண்டா 10 மணிக்கு கத்த பார்த்தா 1000. போய் வரோம். புரிய எடுத்துட்டு பிஞ்சை சமைச்சு வச்சு போட்டு புரிய ஒளிம்பினா
போட்டவன் போடுறான் செய்தன் வெறுமை சாப்பிடலாம் சரிங்க. எல்லா சாப்பாடும் செய்யுங்க. நான் ஃபுட் ஐட்டம் ரெடியாக பண்ணிடுவேன். எல்லாமே கல்லெல்லாம் கட்டான நீரமானே சொன்ன மேலே அன்னைக்கு கச்சான கிட்டான கண்ட பார்க்க போகிறான். சைனீஸ்ல செய்யற என்ன செய்ய மாட்டீங்களா? அது இப்படி எனக்கிட்ட சொல்லி தந்ததான் செய்வோம்மா. வீடியோலாம் காட்டி செய்ய மாட்டீங்களா? வீடியோ காட்டி நல்லா செய்வேன். நான் கணக்கு உண்மையம்மா வீடியோ காட்டி நல்லா சாப்பாடு செஞ்சிடுவேன். நான் இந்த சமைக்க போனாமான அந்த தையல் வகுப்பு ஆக்களுக்கு வேலைஞ்சோம். அதில் ஒரு சமைச்சேன். நான் 50 பேர் ஆக்களுக்கு சமைச்சு கொடுத்தேன். நான் உடனே அந்த நல்லதுக்கு அந்த கையை காட்டினாரு. சொல்லிட்டேன் நான் செஞ்சு கொடுத்தேனாமா. இப்போ அவங்க கண்டா ஃபோன் எடுத்து கதைப்பாங்க. மற்றது கண்டாலும் அவங்கள வீட்டு வரட்டாங்க. அந்த டீச்சர் மாதிரி அவங்க இந்த பழக்கின அவங்க தையல் பழக்கின ஆட்கள் அந்த தம்பியர் தானே இதுக்கு அம்மாயி தந்தவங்க துணி மீன் அம்மாயி தந்தாங்க. அதுக்கு அவங்களுக்கு சந்தோஷம் தானே. இந்த ரவை என்ன கலர்ல வரும் பருத்தா? வறுத்தா பொண்ணுறதுல வருமே. பொண்ணுறதுல வந்தோடனே அதை இறக்கி பொட்டி வச்சு போட்டு பொண்ணு ரவண்டாங்க பச்சை கலர் இல்லை இல்லை வடிவா மஞ்சள் கலராக வரும். மஞ்சள் கலர். ஓ மஞ்சள் கலராக வரும். பொண்ணுற மண்டின்னா வடிவா பொண்ணுறதுல வரும். வறுத்து வெள்ளை அரிக்கிறதா வெடிக்கு தானே. அது என்ன பொண்ணுறதுல வரும் மஞ்சளாக. அது இறக்கி கொட்டி வச்சு போட்டு தேங்காய் பூ வறுக்கும். தேங்காய் பூ வறுத்து எல்லாத்தையும் நினைச்சு போட்டு தேங்காய் பூ வறுத்தா தெரியாதா? அது பொண்ணுறதுல வரும். கருப்பு கலத்துல வராது. பொண்ணுறதுல எடுக்கலாம். அது நான் எடுத்து காட்டுறேன். காட்டுங்க எடுத்து போட்டு அப்புறம் அதை வச்சு போட்டுக்கலாம். அந்த மாதிரி காய்ச்சணும். தீனியை போட்டு பால் தீனி ஊற்றி காய்ச்சிக்கணும். நெறிய வரக்குள்ள எல்லாத்தையும் துண்டிட்டு அது துண்டி போட்டு பிடிக்க வேண்டிய என்னென்னு பிடிக்கிறாரு? லட்டு கரண்டி அதுக்கு கரண்டி இருக்காது கண்டு கையால முடியல. கையால் பிடிக்கலாமா? அது கையால் பிடிக்கிறேன்டா. இந்த இது சோளம் தவிட்டு பூங்கட்டை பிடிக்கணும். அது உண்டை பிடிக்கல. அது கண்டு அந்த மஞ்சள் கலர்ல வரும். அப்படி வராது. நாம லட்டுண்டா லட்டுக்கு அது வேற லட்டு, அது பூந்தி லட்டு. நான் அந்த லட்டு இல்லை இது கரண்டியால லட்டு. அதெல்லாம் தெரியா போன்ல பார்க்கணும். போன்ல பார்த்தா பழகும். பழைய ஒரு காசு ஆட்டுங்க. ஓ எங்க ஆட்டுறேன். சோளம் தவிட்டுல இப்ப பிடி சாப்பிடுறீங்க. ஓ அது என்னத்துக்கு பிடி சாப்பிடுறது? அது சத்துக்கு அதெல்லாம் தோட்டப்பட்டதாமா. இப்ப சோளம் தவிடு இப்பத்திய பிள்ளைகளுக்கு சோளம் தவிடு என்னன்றது தெரியா. எங்களுக்கு அந்நேரம் சோளம் கொட்டிய வறுக்கிற எண்ணெய் வறுத்து போட்டு இடிச்சு போட்டு தேங்காய் போட்டு சீனியை போட்டு இப்படி கொழுக்கட்டை வச்சு கொடுக்குறான். உடம்புக்கு நல்ல தடுத்துடுவேன். கையாளி விட்டு சாப்பிடலாம். கரண்டி கரண்டியல அதை செய்து காட்டுறேன். சோளம் இல்லை பாரு கொண்டு வந்தா போட்டுப்பாங்க. சோளம் போட்டிக்காங்க. இப்போ மீசவால குடல குடல குடல் பழைய காலத்து சத்தான ரெண்டு பேரும் பழைய சோறு இருந்தா அதை கழுவி போட்டு காய வச்சு போட்டு பழைய சொன்ன கூடாம போயிருக்காதா? கூடா போகாது. இந்த சளிக்கு கொஞ்சம் வேறுத்து போனா அதை நெய்ரண்டா சாப்பிட இல்லாட்டி வேறுத்து போன சேர்த்து நெய்ரண்டா சாப்பிடாச்சு கழுவி போட்டு ஒரு உதாரணத்துல போட்டா காஞ்சி வயிடுச்சு. காஞ்சி அது காஞ்ச தென்னை ரெண்டா காஞ்ச இருக்கும். அப்படியே சாஞ்சில போட்டு வறுத்து போட்டு உடல்ல போட்டு இடிச்சு போட்டு சீனி தேங்காயம் போட்டு கொழுக்கட்டை ஊற்றி சாப்பிடலாம். கொழுக்கட்டை பிடிச்சி சாப்பிடலாம். வெஜ்ஜி சாப்பிடலாமா? ஓ வச்சு சாப்பிடலாம். வறுத்து போட்டு இடிச்சா இருக்கு 2 நாளைக்கு இருக்கும். நல்லா இருக்கு. அது உடம்புக்கு நல்லா. சோறு அதை நீங்கண்டா காய போட்டு தவிடு இருக்கு சாப்பிடுங்க. மணியானமாக்கப்படா அதெல்லாம் கேட்கணும். தெரிஞ்சாக்கட்ட இந்த சோறுகள் என்ன நாங்கள் கொட்டுறோம். நாங்கள் காய போட்டு பிடிச்சான் காய போட்டு வறுத்து வச்சு சீனி வெங்காயெல்லாம் போட்டு விரட்டி சாப்பிடும். இப்போ எல்லாம் தெரியுதுமா. அண்ணன் தியாகல என்ன ஒரு சோறு இந்த மனத்துக்கு போனாலும் வெண்ணெய் ரெண்டு நாங்கள் கடையை போட்டு குடிச்சிடுவோம். இப்பெல்லாம் சிறு சோறும் கேஸ் அடுப்பு அண்ணன் எடுத்துட்டு நாங்கள் இந்த அடுப்பு தான் ஒரு அடுப்பு நாங்களும் பட்ட வாழலாம். இப்போ இந்த அடுப்பு நாங்கள் குச்சின்னு வந்துருக்கேன். எனக்கு இந்த 2 எல்லாம் ஆக மாட்டேன். அங்கால சின்ன ஒரு உடி கட்டி வச்சிருக்கேன். அதுக்குள்ள சமைக்கிறேன். தண்ணி எங்களுக்கு 1 நாளைக்கு தண்ணி வருவாங்க. ஓ இன்றைக்கு தந்தாங்களா? நாளைக்கு நாளை இன்றைக்கு ஓ இப்போ வந்தது காலையில்
வந்து என்ன டைமுக்கு தருவாங்க? ஓ நம்ம தான் இங்கே ஏற்றி வச்சா எத்தனை மணிக்கு தான் தரும்? அது சில நேரம் எல்லாருக்கும் போய் ஒழியத்தான் நம்மளுக்கு தண்ணி வரும், எல்லாருக்கும் அடிபட்டதும் கொஞ்சம் உச்சப்பு தண்ணி. அதுக்காக காசு விடுறது மாதம் மாதம் காய்ச்சி கட்டணும் மணி. இந்த வந்திருக்கு 4500 வந்திக்கு இந்த தரம் நம்ம தண்ணி எடுக்கிறோம். தண்ணி எடுக்கிற அளவு காசு போடும். அதுக்குள்ள பேசிலேன் சமைச்சு தவிர்த்து முடியா. தண்ணி காற்று கட்டணும், கரண்ட் காற்று கட்டணும். பிரேக் எடுத்து தண்ணி அங்கே ஊறது நான் கொட்டி கொண்டு வச்சு அந்த தம்பி தம்பி ஏண்டா இல்லட விடுவேன். சரி சரி வேற என்ன இல்லை? வேற மாடு கட்டுறாம்மா, எடுத்து மாடு பள்ளிக்கு போகிறேன். ஸ்கூலுக்கு போனா ஸ்கூலுக்கு போனா அம்மா பாட்டுறவர் கொல்லியெல்லாம் கொல்லி இந்த இப்படி காட்டில் எடுத்து கொண்டு போட்டா கொட்டி எடுக்கிறேன். உங்கள்கிட்ட கொல்லி எடுக்க தமிழ் பொட்டி எடுத்தா கொண்டு சரிச்சா நான் கொண்டு வருவார் அம்மாப்பா. இடத்த காட்டிங்கடா பார்த்துட்டு. சரி சரி இப்போ சமைக்க சாப்பாடுலாம் மகாஜாஜி சமைச்சது என்ன? மிட்டும் கைத்தங்காயும் கொத்தவரங்காயும் போட்டு மாசம் போட்டு குழம்பு உண்டாகி இதெல்லாம் டிஃபன் எல்லா தாண்டு இந்த பூரண்ணன்ற வெள்ளியம்மா போட்டு சமைச்சு போட்டேன். ஒரு 2 மட்டும் எடுக்கிறது நான் பூரண்ணையில் வச்ச உனக்கு இல்லைம்மா, வயசு தடவைக்குள்ளே குழம்பிட்டு மூளை. நீங்க லட்டு சுடுற இந்த இதுல சந்தோஷத்துல சொன்னாங்க நீ மாதிரி அது அப்படிதான் போதான். என்ன ரேட்டா அது அடுப்பு கொஞ்சம் கீழே பூமி நில இதெல்லாம்மா மழை மழை வெஞ்சதுனால ஈரமா கிடக்கு, அதனால கொஞ்சம் பத்து இல்லை. சாப்பிடலாம். பாம்பு என்ன வாங்கியா? வாம்பு வர அண்டை கோழி கூட்டுக்கு தச்சாமான வாம்பு உண்டு. முட்டை 5 முட்டையை பிள்ளைங்க போட்டு வெட்டா காமிக்கலாம். அவர் தரம் நாங்க 2 அங்காறு நேரத்தில் அடிக்காம அடிச்சு பக்கு பக்கண்டு வச்சிட்டு முட்டை கட்டா போல அடிக்க அடிக்க சும்மா மஞ்சள் கடுப்பாதான் கண்டு விட்டு பட்டது அப்பு இருந்துட்டு பட்டது கூடாது சாரி மணி. அந்த கோழி விடுவோம் நல்ல வாங்கலாம் நெல்ல வாம்பலாம் மரம். அது நெல்ல வாம்பு வந்து என்ன இல்ல டக்குறதுக்கு என்னத்துக்கு வாரண்டு என்ன ஆளோட்டிய விடுவாரு. யானை வர யானை இருக்கு யானை இருக்கு அங்க நிற்க மாட்டாங்க. அது நாக்கு யானை இருக்கு பிடிக்குது. பொண்ணுல வாங்கிட்டேன் தேங்காய் பூ அளவா அது கணக்கு தான். அரை கிலோவுக்கு அது கணக்காகி ஒரு தேங்காய் தேங்காய் பூ வறுத்த பிறகு என்ன பண்ணும்? தேங்காய் வறுத்து சாப்பிடணும். வச்சு உடனே பால் ஊற்றணும். பால் சின்ன ஊற்றி போட்டு சீனியை போட்டு காய்ச்சி வரக்குள்ள தேங்காய் கலந்து கொண்டுட்டா சரி கொட்டி போட்டு கிண்டி போட்டு சூடு ஆரம்பிச்சு குடிக்கணும். லட்டு சூடு இடிக்கிறதோட பிடிக்க முடியும். சரி இல்லாம எடுத்து இந்த கலருக்கு வந்தாச்சு. இப்படி பொண்ணுறதுக்கு வரணுமே பொண்ணு உரோல் வராம செய்யப்படாது. லட்டு செய்யுது மணத்து போயிடும். தேங்காய் மணக்கும் 2 நாளைக்கு இந்த ஒரு 5 நாளைக்கு சாப்பிட்டு லட்டை 2 நாளையால முடிக்கணும். 2 நாளைக்கு அதுதான் இப்படி கடுமையா வறுக்கிறேன். இதுதான் இப்படி வறுக்கிறேன். இதுக்கு இப்ப அரை கிலோ இதுக்கு இது போதுமா? இந்த பாண்டி பெரிய பாண்டிலாம் ஊத்துறவங்க சில பேர் அது கணக்கு வேறண்டா கணக்க ஊற்றணும். இது சின்ன தானே தான் இதையும் போட்டு சீனியம் போடணும்.
தடவை கடல் ஆத்தி கடல் கடலுங்க வாங்குறா கரைக்கடையில மீனை வாங்கிட்டு வந்து நமக்கு கடல் ஆத்தி மீன் கடல் ஆத்தி மீனா கடல் மீன் தான் சொல்லணும். ஆத்தி கடல் மீனா ஆத்தி மீன் இல்லையா இல்ல இந்த கடல்ல கரைக்கடை மீன் ஆத்தி மீன் கோல்ட மீன் கோல்டு மீனா கடல்ல இல்லையா இல்ல இல்ல கோல்ட மீன் மானிங்க கடல்ல நான் அன்றைக்கு கடற்கரை போகல இன்னும் கோல்டு மீன் அது கடற்கரையில இங்க நோட்டு வைக்காங்க. கடற்கரையில போய் மலையில வச்சு இழுத்தாங்களே அது இந்த ஓட்டி மீன் அது இது வந்து இல்ல இல்ல கோல்டு மீன் தான் கோல்ட மீன் வரா கோல்டு மீன் அவன் சொன்னாங்க இப்ப தொட்டு பாக்குறேன் கோல்டு மீன் கோல்ட மீனை போல மீன் கிடக்குன்னா அந்த இது பாறை குட்டி அது இது கிடக்கு நெத்து அப்ப நெத்தலி மீன் இதுல ஆத்துல பிடிக்கலாமா நெத்தலி மீன் ஆத்துல ஆத்து நெத்தலி ஆத்துல தெரியா இந்த வெள்ளை கலர் நெத்தலியா வெள்ளக்கடை அதுல வழியா குஞ்சு போட்டு பாரு டேஸ்ட் அப்படி இருக்கும் நல்லா இருக்கும். அது மட்டன்ல கோமத்தான சாப்பாடு என்ன செய்வீங்க அதுல போய் வந்து அங்க வியாபாரம் என்ன அது கொண்டாட போய் பார்த்த மாட்டா இந்த சாப்பாடு உங்களுக்கு இந்த பழைய முதல்ல இருந்து செஞ்ச சாப்பாடு என்ன இதுல இருந்து வியாபாரம் நகலக்கறி இந்த ஒரு தானாந்தி சமைக்கலாம். எலும்பினா அந்த கடை இறங்கினா இந்த கடை அந்த தோசை இந்த தோசை வரட்டாண்ட அந்த தியாக எங்களுக்கு அப்படி ஒன்று இல்லப்பா நாங்க என்ன கடையில வாங்குறேன் கிழங்கு கறியும் கிழங்குங்க நாங்க போட்டோம் சமைச்சு போகும்போது மட்டக்களத்துல அப்ப கிழங்கு ஒரு காவிச்சு காட்டுமா வாங்குவோம் காட்டும். எல்லாத்தையும் போடுறோம் என்ன போட்டு போட்டு தான் லட்டு எப்படி செஞ்சு வாக்குறேன் லட்டு கணக்கு செய்றீங்க உங்களோட அம்மா அப்படி செஞ்சது இல்லையா அப்படி செய்யல உங்களோட அம்மா லட்டு அது இப்படி பார்த்தாச்சு அப்படி தெரியாது. அது இந்த ரவை தேங்காய் பழம் போட்டு பால் நாங்க செய்ய மறந்துட்டேன்னா ஆனா இப்படி தியானம் இல்லை சுத்தம் செய்யும் என்னத்துக்கான என்னதுக்கா இது என்னன்னா இந்த 2 நாளைக்கு வச்சு சாப்பிடலாம் 10 நாளைக்கு வச்சு சாப்பிடலாம் ஒரு மாதத்துக்கு வச்சு சாப்பிடலாம் ஒரு கல்யாணம் அருகில் அப்ப கல்லுல இருந்தாலும் வைக்கலாம். அப்ப லட்டு உடையாது லட்டுடையாது 4.5 மண்டை உடைஞ்ச லட்டுடையாது. அப்ப ஒரு லட்டு எடுத்து அடிஞ்சு விட்டு திரும்ப எடுத்து அடுத்த தெரியலாம். அப்ப இப்ப நாம சாப்பிடலாம் சரி இப்ப நாம சாப்பிடலாம் நம்ம சல்லு கொண்டு நம்மளுக்கு பள்ளிக்கு தான் அதான் கேக்குறேன் பல்லு கல்லு கரைஞ்சா ஓடிடுவாங்க நம்ம கடிச்சு சாப்பிடும் இரும்ப கடிச்சா சாப்பிடுங்க. நான் இறக்கி சவாரி எடுக்குறேன் கோழி மண்டை உடம்பு கேட்கிறவங்க மாட்டேன் கோழி இறைச்சி எலும்பு அது குழந்தை பிள்ளைட மும்பல ஊடு ஊட்டி நான் சாப்பிடலே எலும்பு கோழி இறைச்சி சாப்பிடலன்றேன் நான் சாப்பிடுறேன்ல அந்த கோழிய பாருங்க கடையில தூக்கக்குள்ள குழந்தை பிள்ளை கிடக்க மாதிரி கிடக்குங்க அந்த உரிச்சு வச்ச உடனே இப்படி எல்லாம் பார்த்தா சாப்பிடலாம் அந்த கோழி கசி இந்த பிளம் இந்த இதுல போட்டுக்கேனே எல்லாம் போட்டாச்சு போட்டா நீங்க இருக்கலாம். வந்ததுன்னு நீ லட்டு பிடிக்கலாம் எடுத்து பிடிக்கிற லட்டு கரண்டியா சமைக்கிறான் நாற்பதுல குழியெல்லாம் வாருது என்ன இந்த புள்ளிகளுக்கு மட்டத்தில் பிடிக்கல இந்த கரண்டி இது ஆரம்பிச்சு அப்புறம் சிரிஞ்சி லட்டு
இது இந்த கலர்லயே இருக்குமா இப்படியே காயம் காயும் என்ன இப்படியே சும்மா விட்டாலே வாங்கிடும் கொஞ்சம் அது அடிக்கும் வந்துட்டு இப்ப லட்டு சுட்டு முடிஞ்சாச்சு நான் இஞ்சி பிள்ளாண்டி போட்டு பிள்ளாண்டி குடிப்போம் ஒரு லட்டு சாப்பிட்டு பிள்ளாண்டி குடிப்போம் இஞ்சி பிள்ளாண்டி வாங்க போன இஞ்சி பிளேண்டி எடுத்தாச்சேனே எடுத்தாச்சு எடுங்க இது பெறாவது சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க டேஸ்ட் இந்த பால் போட்டது இந்த பால் போட்டது நல்லா இருக்கு நல்ல ரசம் சரி இப்படி நீங்க குடிக்கிறீங்களா லட்டு குடிக்கிறல்ல இனி பிடிக்கும் நீ பிடிச்ச நானே பாருங்க இந்த திறமண்டான பழகுங்க இப்படி குடிக்கிறேன் பழைய அடுத்த சித்திரை பாத்தீங்க லட்டையும் சாப்பிட்டு பார்த்து இஞ்சி பிள்ளையும் குடிச்சு பார்த்தா பெஸ்டா தான் இருக்கும் வானத்துல பறங்க மர எங்க கொண்டு ஜெகல ஆள சாப்பாடு ஈரத்துக்கு நான் சாப்பிட்டு பார்க்க இஞ்சி பிளேண்டியும் லட்டும் சாப்பிட்டு பாருங்க வடி வாடிக்கு சாப்பாடு வச்சாதான் உண்மையாவே நல்லா இருக்கு என்ன டீலோ வேற லெவல் நீங்களுமே உங்க வீட்டுல செய்து பாருங்க இந்த ஸ்டைல்ல செய்து பாருங்க நாங்க இப்ப சொல்லி தந்த மாதிரி இன்னைக்கு நம்ம லட்டு செய்யற முறையை பார்த்தோம் என்ன டீலோ ஆமா நாங்க இன்றைக்கு ரெண்டு செய்து பார்த்து இதை நல்லா இருக்கு லட்டு குடிச்சு நல்லபடியா சாப்பிட்டு பார்த்தோம் நல்லா இருந்து இஞ்சி பிள்ளையும் குடிச்சு இஞ்சி பிளேண்டி லட்டு சாப்பிட்டோம் நாங்க பிரச்சனை இதை நாங்க இதை சனடை நாங்க கொண்டு எந்த நாடும் அதை எடுக்கணும் நீங்களும் செஞ்சு பாருங்க எங்களும் செஞ்சு பாருங்க உங்களோட வீடுகள்ல நான் துடைக்கி வச்சிருக்கேன் நீங்க செஞ்சு பாருங்க இன்னொரு வீடியோவில் இன்னும் நாங்க உங்களோட சந்திக்கணும் சேனலை லைக் பண்ணுங்க சேனலை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்போதான் நாங்க போடுற வீடியோலாம் உடனுக்குடனே வரும் ஸோ இன்னுமே நிறைய சமையல் சம்பந்தமான வீடியோலாம் தயாரா இருக்கிற முன்னாடி நீங்களும் பாக்குறதுக்கு தயாருங்க நிறைய இன்னுமே ஸ்பெஷலான சமையல் எல்லாமே தயாரா இருக்கும் ஸோ அது வரைக்கும் உங்களோட நாங்க டிலு பிரு சர்வத்தம் இது நாய் பாய்.